Hey guys, welcome back to my channel Unlimited Webs. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா HP மிஷின் பத்தி பார்க்க போறோம். HP Latex 335 மாடல். இதுல வந்து சாஃப்ட்வேர்ல கொஞ்சம் எரர் ஆயிட்டு இருக்கு. பிரிண்டிங் வந்து இப்ப சூப்பரா ஓடுது பாத்தீங்களா? நல்லா ஷார்ப்பா ஓடுது. இது வந்து UV க்கு சமமான ஒரு பிரிண்டிங் இதுல வந்து குவாலிட்டி கிடைக்கும் நமக்கு. ஓகேலா? சோ இதுல வந்து நம்ம சாஃப்ட்வேர் மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த போட்டோ பிரிண்ட்ல வந்து நம்ம பிரிண்ட் கொடுத்தோம்னாலே பிரிண்ட் வந்து போக மாட்டேங்குது, எரர் ஆயிருது. இப்போ உங்களுக்கு வந்து சாம்பிளுக்கு வந்து ஒரு பிரிண்ட் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு ரிப்பிங் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ரிப்பிங் எல்லாமே வந்துருச்சு. ரிப்பிங் டன் ஆயிடுச்சு. டன் ஆன பிறகு நம்மளுக்கு வந்து பிரிண்டிங் வந்து போகலை, நாட் ரெஸ்பாண்டிங் சொல்லி வந்துருச்சு. இதில் பாருங்கள் கெனாட் ஓப்பன் போட்டுன்னு சொல்லி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்துடுது. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே டெலிட் பண்ணி விட்ருவோம். இந்த செட்டிங்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிடுவோம். டெலிட் பண்ண பிறகு இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா லேண்ட் கம்ப்ளைண்டாக தான் இருக்கும், நெட்வொர்க் கம்ப்ளைண்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம புதுசாக எல்லாமே செட்டிங்ஸில் ஆட் பண்ணுவோம். HP கொடுத்து நம்ம வந்து லேட்டெக்ஸ் 335 கொடுத்துட்டு இதில் ஃபைல் சொல்லி இருக்கும் இல்லையா, ஃபைல் கொடுக்கக்கூடாது, TCP IPன்னு கொடுக்கணும். அப்போனா தான் நம்ம வந்து IP அட்ரஸ் மூலமாக பிரிண்டிங் கொடுக்க முடியும். இப்போ நான் டிஃபால்ட்டாக எல்லாமே நான் IP அட்ரஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். இது எப்படி செட் பண்ணுங்கிறது நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துங்க. இங்கே நம்ம சேல்ஸ் பண்ணோம்னாலே நம்மளுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இந்த மிஷின் வந்து கனெக்ட் ஆகி அந்த மிஷின் மாடல் வந்து இங்கே காட்டும். இது வந்து வரவே இல்லை, இதுதான் கம்ப்ளைண்ட். ஓகேலா? இது நம்மளுக்கு கனெக்ட் ஆனால் தான் நம்ம வந்து பிரிண்டிங் வந்து போகும். ஸோ அதனால் சிஸ்டத்தில் வந்து நம்ம வந்து நெட்வொர்க்கில் போவோம். நெட்வொர்க்கில் வந்து IP அட்ரஸ் வந்து செக் பண்ணி பார்ப்போம். IP அட்ரஸ் IPv வந்து இது க்ளோஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போங்க. ப்ராப்பர்ட்டிஸில் IPv4 போங்க. இதில் வந்து பாருங்கள் டிஃபால்ட்டாக இருக்குது பாருங்கள். இது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடாது. டிஃபால்ட்டாக இருந்தாலே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் போகாது. இது நம்ம மேனுவலாக எல்லாமே மாற்றணும். இப்படி மேனுவலாக மாற்றுறது பார்த்திங்கன்னா மிஷினில் வாங்க, மிஷினில் செட்டிங்ஸில் போங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டின்னு இருக்கும். அதில் வந்து நெட்வொர்க்கில் போங்க. இதில் வந்து மாடிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன், இதில் TCP IPன்னு இருக்குல்ல, இதில் வந்து IPv4 செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். இதிலேயே நேம்லாம் தேவையில்ல, பேக் வந்துடுங்க. IPv4 செட்டிங்ஸில் போங்க. IPv4ல் போனோம்னா மேனுவலில் போங்க. மேனுவல் செட்டிங்ஸ் IP அட்ரஸ் இதில் வந்து பாருங்கள் 192.168.0.100 வந்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க. ஓகேவா? இது வந்து சப்மாஸ் அட்ரஸ் 255.255. டிஃபால்ட் வச்சு கேட்வே வந்து 01 இருக்கும் லாஸ்ட்டாக. இது எல்லாமே நம்ம வந்து இதில் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேலா? இது நம்ம என்ன செட் பண்ணி வச்சோமோ இதே IP அட்ரஸ் தான் நம்ம வந்து சிஸ்டத்துலேயும் போடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 100 இருக்கு இல்லையா லாஸ்ட்டாக, அதில் வந்து நம்ம 20 மாற்றினாலாம் நம்ம சிஸ்டத்துலேயும் 20 மாற்றுற மாதிரி இருக்கும். அது அப்படின்னா தான் அந்த மிஷினுக்கும் சிஸ்டத்துக்கும் கரண்ட் ஆகி பிரிண்டிங் வந்து போகும். ஓகேலா? இப்போ நம்ம மிஷினில் என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாமே சிஸ்டத்தில் நீங்கள் வந்து செட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இது எல்லாமே ஓகே கொடுத்துட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுங்க. ரீஃப்ரெஷ் பண்ணி எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் பேக் போய்ட்டு எல்லாமே திரும்ப எல்லாமே டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக வருவோம். ஓகேலா? 335 பிரிண்டர் கொடுத்துட்டு IP அட்ரஸ் 192.168.0.100 கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபைண்ட் டிவைஸ் கொடுங்க. அப்போ அது வரல இல்லையா? இப்போ வந்து பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள், உடனே வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுடைய மிஷினுக்கும் சிஸ்டத்துக்கும் கனெக்ட் ஆகி நெட்வொர்க் மூலமாக பிரிண்டிங் ஓட்ட முடியும். ஓகேலா? இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா நம்ம செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அதே ஃபைல் எடுத்து நம்ம வந்து பிரிண்ட் ஓட்டினோம்னா சூப்பராக பக்காவாக பிரிண்ட் ஓட ஆரம்பிச்சிடும். ஓகேலா? ஸோ ஓகே கேஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பில்லிங் சாஃப்ட்வேர் வேணும்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். அது லிங்க் கூட கீழே எல்லாமே கொடுத்துருக்கோம். ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் வச்சிருக்கிறது வந்து பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு முதற்கொண்டு எல்லாமே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். டெமோலாம் கொடுத்துருக்கோம். டெமோ கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸ்டார் ஃபயர் மிஷின் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸ்டார் ஃபயர் மிஷின், கோனிகா மிஷின், இந்த மாதிரி HP இன்ஜெக்ட் மிஷின், UV மிஷின், நிறைய மிஷின் பற்றி நம்ம வந்து செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது, எப்படி சர்வீஸ் பண்ணுறது பற்றி எல்லா வீடியோஸ் போட்டிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்களாம் பண்ண போய் எதாவது ஆச்சுன்னா நம்ம பொறுப்பு கிடையாது. ஓகேலா? நம்ம பண்ணுறது எல்லாமே பார்த்து பண்ணுங்கள், கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து கிளியர் பண்ணி விட்ருவோம். ஓகேலா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.